மக்களே வணக்கம் யூவர்ஸ், நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தேவா தமிழ் கேமிங். இந்த வீடியோவில் அப்படின்னு பார்க்கணும் பார்த்தீங்கன்னா இந்தியன் பைக் டிரைவிங் 3D தான். இது என்னடா புதுசாக விளாட்ற, என்னடா இத்தனை நாள் கழிச்சு இப்போ புதுசாக விளாட்ற, இத்தனை மாதமாக ஆச்சு இப்போ வந்து விளாட்ற அப்படின்னு கமெண்ட்டில் கேட்பீங்க. ஏன் அப்படின்னா, ஏன்னா என்னோடய ஃபோன் ப்ராப்ளம்னால என்னோடய அக்கௌண்ட் ஐடி அழிஞ்சு போச்சு, பாஸ்வேர்டும் தெரியாது. ஏன்டா பாஸ்வேர்டு கூட தெரியாமல் என்னடா பண்ணுற அப்படின்னு கேட்பீங்க. ஆமாம் மக்களே, எனக்கு பாஸ்வேர்டு தெரியல தான், மறந்துடுச்சு திடீர்னு. அதனால் புது அக்கௌண்ட்டில் தான் நான் புதுசாக ஓப்பன் பண்ணி பண்ண போகிறேன். இப்போது இதில் எனக்கு தெரிஞ்ச சீட் கோடு எல்லாத்தையும் போட்டு பைக்கு காரு எல்லாத்தையும் சீட் கோடு இன்ஃபினிட்லி ஹெல்த் எல்லாத்தையுமே போட்டு வாங்க போகிறேன். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த காரு நான் எடுக்க போகிறதில்ல, ஏன்னா அந்த கார் தான் எனக்கு கையில் பிடிக்காது. இப்போ சீட் கோடு என்ன போட போகிறேன்னா, இன்ஃபினிட்லி சீட் கோடு வந்து நான் எல்லா சீட் கோடையும் கமாண்டில் தெரிஞ்ச சீட் கோடெலாம் கமாண்டில் போடுறேன். இன்ஃபினிட்லி சீட் கோடு வந்து 9129. நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, நோட் பண்ணி வைக்கிறதா இருந்தால் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ சீட் கோட் போட்டேன், இன்ஃபினிட்லி ஹெல்த் இது. இப்போ நான் உங்களுக்கு ஒரு மித்து காமிக்க போகிறேன். என்ன மித்துனா, சொன்னாங்க இப்போ மித்து காமிக்க வேணாம். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இப்போ ஃபோன் பண்ணி ஒரு பைக்கை வர வச்சுட்டு என்னென்ன ரேம்பெல்லாம் இருக்கோ அதெல்லாம் போய் பார்த்துருவோம். 888 4 8 போட்டோன்னா டியூக்கு 1290 வரும் பாருங்கள், 1290 வரும் டியூக் பைக்கு. இப்போ எனக்கு இந்த கலர் பிடிக்கல, அதனால் நான் பைக்கை விட்டு இறங்கிக்கிறேன். ஃபோனுக்குள்ளே போயிட்டு இந்த கேலரி மாதிரி ஒன்று இருக்குல்ல, அதுக்குள்ளே போங்க. பைக்கு கிட்டே நின்றுட்டு போனால் தான் அது ஒர்க் ஆகும். தள்ளி நின்றிங்கன்னா அவங்களுக்கு ஷர்ட்டு பேண்ட்டு மாற்றுற மாதிரி தான் இருக்கும். நான் கேப்பை மாட்டிக்கிறேன். இப்போ பைக்கை விட்டு அணுகுனா பைக் விட்டு ஏறுறானே, இத்தனை நாள் கழிச்சு ஆடுறேன். அதனால் நான் மறுபடியும் புது சேனலில் தான் ஓப்பன் பண்ண போகிறேன். இப்போ எனக்கு பிடிச்ச கலர் வந்து க்ரீனு கைஸ். ஆரஞ்சு மேலே அப்படியே கவர் ஆன மாதிரி இருக்குது. அதில் க்ரீனு எல்லா கலருமே நல்லா இல்லை கைஸ். ஒரு சில டைம் காய்ஸ்ன்றேன், இன்னும் சில டைம் மக்களேன்றேன், மாற்றி சொல்கிறேன். சரி மக்களே, இப்போ பைக் எடுத்துட்டோம். பார்க்க தாத்தா மாதிரி தானே இருக்கான், ஃப்ராங்க்லின் தானேங்க. இருங்க கொஞ்சம் நேரம் நின்றுட்டு இருந்தோன்னு வைங்களேன், ஹெல்மெட் மாட்டுவோம். இங்கே பார்த்தீங்களா, மாட்டிட்டான் பார்த்தீங்களா. நீங்கள் பைக் விட்டு இறங்குனீங்கன்னா ஹெல்மெட் எடுத்துருவான். இந்த பைக்கில் ஒரு கோளாறு இருக்குது தெரியுமா, இந்த கேம்காரங்க கோளாறாக பண்ணி வச்சுருக்காங்க. இங்கே பாருங்களேன், வீல் வந்து உடஞ்ச மாதிரி காமிக்குது. இன்சைட் திரும்பினீங்கன்னா அப்படி வீல் அப்படியே திரும்புது பாருங்களேன், உடஞ்ச மாதிரி காமிக்குது வீலு. எப்படி வச்சுருக்காங்க பாருங்களேன். ஃப்ராங்க்லின் இப்போ பைக் எடுத்தாச்சு, வாங்க சர்ரு டர்ருன்னு போவோம். பைக்கு ஸ்பீடாக போக மாட்டேங்குது பாருங்க, ஜம்ப் அடிப்போம் ஜமால். இனிமேல் நான் இந்தியன் பைக் டிரைவிங் 3D தான் போட போகிறேன். மினி பிளாக் கிராஃப்ட் போட்டுக்கிட்டே தான் இருந்தேன். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் நான் வீடியோ எடுக்காத, அது வீடியோலாம் ரெக்கார்ட் ஆகுது, ஆனால் அழிஞ்சிருக்கு அது தானா. அதனால் நான் எப்போயாவது ஒரு வாட்டி போடுறேன். அதை ரேம்ப்பு மேலே ஏறலான்னு பார்த்தேனே. இப்போ இதில் என்னென்ன ரேம்ப் இருக்கோ அந்த ரேம்ப்பு எல்லாம் ஏற போகிறேன். வாங்க, இந்தியான்னு போட்டிருக்கு பாருங்களேன், செம்மாளுங்க. கேம் உருவாக்கினது பாருங்கள், செம்மையாக ஸ்கிட் அடிக்குது வண்டி பாருங்களேன், செம்மையாக இருக்குது. இப்போ இந்த வண்டி விட்டுட்டு வேறு வண்டி கூட நான் எடுப்பேன். இந்த வண்டி கொஞ்சம் நேரம் ஓட்டிட்டு இப்போ நான் ஒரு தரமான சம்பவம் பண்ண போகிறேன் மக்களே. பாருங்கள், ஸ்பீடாக போய்க்கிறேன். நான் போயிட்டு தரமான சம்பவம் பண்ண போகிறேன். நான் என்ன பண்ண போகிறேன்னா, அது உள்ளே இருக்க டேங்க் எடுக்க போகிறேன். என்னடா டேங்க்கு தான்டா எடுக்க போகிறேன், அது ஏன்டா தரமான சம்பவம் அப்படின்னு சொல்லுவீங்க நீங்கள். அதனால் பைக் விட்டு இறங்கிட்டு உங்களுக்கு டேங்க் வேணும்னு வைங்களேன். இருங்க கொஞ்சம் நேரம் நின்றுட்டு இருந்தோன்னா ஹெல்மெட் அவனா கழட்டிடுவான், கீழே போட்டுருவோம் அப்படியே. இப்போ கொஞ்ச நேரம் நின்றுட்டு டேங்க்கு, அந்த டேங்க் லாரி இருக்குல்ல, அந்த மிலிட்ரி டேங்க்கு, அது வேணும்னா 4040ன்னு போடுங்க, டேங்க்கு தானாக வந்துடும்.
பார்த்தீங்களா மக்களே, எவ்வளோ பெரிய டேங்கை நான் வாங்கியிருக்கேன்னு. ஓ பாருங்கள், எனக்கு தேவையான இடத்துலலாம் டமால் டுமில்னு போட்டுக்கிட்டே இருப்பேன். பாருங்கள், டமால் டமால் தான். பாருங்கள், வெடி வாங்குது எல்லாம், அடி வாங்குறானுங்க எல்லாம். இவங்க பைக்கில் வர்றவங்கலாம் பறந்து பறந்து விடுவானுங்க. இருங்க, ஒருத்தர் வர்றான். இன்னும் கொஞ்சம் ஏற்றிப்போம். ஆகவே மாட்டேங்கிறாங்க, சுத்துறாங்க. இப்போ இறங்கிட்டு ஓட மாட்டேங்கிறானுங்க. மக்களை மாட்டிக்கிட்டாங்க. இப்போ வந்து என்ன பண்ண போகிறேன்னா, 3.8 போட்டிங்கன்னு வைங்களேன், யமகா எஃப்சி வரும், FC10 வரும். இங்கே பாருங்கள், செம்மையாக இருக்கா. வீல் கலரு பிடிக்கலன்னு வைங்களேன், மறுபடியும் அந்த கேலரிக்குள்ளே போங்க. பைக் 10ன்ட்டு கேலரிக்குள்ளே மட்டும் போயிடாதீங்க, கலர் கேவலமாக வருது. அதனால் வீல் ஏற்றி வைக்கிறேன், ஏற்ற முடியல. வீல் கலரே மாற மாட்டேங்குது மக்களே. சரி விடுங்க, ஏறுவோம் வண்டியில். யமகா எஃப்சி எடுத்துக்கோம். எல்லாருமே கேட்பீங்க, இப்போ ட்ரெண்டிங்காக என்ன போய்ட்டுருக்குன்னா, இந்தியன் பைக் ட்ரைவிங் 3Dல என்ன ட்ரெண்டிங்னா, இப்போ என்ன ட்ரெண்டிங் இருக்குன்னா, ஒரு 2 நிமிஷம் மட்டும் வெயிட் பண்ணுங்க மக்களே. மக்களே வந்துட்டேன். இப்போ என்ன ட்ரெண்டிங்காக போய்ட்டுருக்குன்னா, எல்லாம் மல்டிப்ளேயர்னுக்கிட்டே இருக்காங்க கமெண்ட்டில். அது மட்டும் வராது இந்தியன் பைக் ட்ரைவிங். ஏன்னா ஏற்கனவே சீட் கோட் நம்ம போட போட பைக்கெலாம் வரும், அது வேறு ஸ்டோரேஜ் வேறு ஃபோனில் இருக்கும். கேம் எல்லாம் அழிச்சுட்டே இருக்கும், கேம் எல்லாம் அழிச்சுட்டே இருக்கும். அதனால தான் இந்த கேம் மல்டிப்ளேயர். இந்த காரில் தாங்க சரியான இது இருக்குது பாருங்களேன். இந்த வீல் கட்டிங்கன்னா காரை மட்டும் பிடிச்சி வச்சுட்டு ஆக்சிலேட்டர் மட்டும் கொஞ்சம் பின்னாடி வந்துட்டு ஆக்சிலேட்டர் மட்டும் அமுக்கிட்டே இருந்தீங்கன்னு வைங்களேன், உங்களுக்காக வந்துடும். அப்படியே அவங்க பாருங்க, பின்னாடி சாகுறாங்க சும்மா வச்சுருக்கு. பாருங்க, ஆக்சிலேட்டர் மட்டும் அடிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா தூக்கம். ஸ்பீடாக போகிறேன், வீலிங் வச்சுக்கிட்டே போகிறேன், விட்டிங்கன்னா போச்சு, அப்படியே இறங்கிட வேண்டியதான். இப்போ உங்களுக்காக நான் இதில் இருக்க எல்லா பைக்கையும் போட்டு காமிக்கிறேன். இதுதான் எஃப்சி. இன்னொரு சீட் கோடு வந்து இருங்க, கழட்டிக்கிறேன் ஹெல்மெட்டை. இப்போ ஃபோன் போடலாம். இன்னொரு சீட் கோடு என்னன்னா 777 4 7 போட்டுக்கோங்க. இது டியூக் 200. இன்னொன்று 3 7 போடுங்களேன், இன்னொரு பைக் வரும். இது வந்து டிவால்னு போட்டிருக்கு. இது என்ன பைக்குன்னெலாம் தெரில மக்களே. உங்களுக்கு பிடிச்ச பைக்கு பேர் ஏதோ கமெண்டில் போடுங்க, அதை நான் போடுறேன். 666ன்னு போடுறேன். இது ஒரு பைக்கு, இது ஏதோ இதுதான் மக்களே, செம்மையாக இருக்கும் பைக்கு. ஏங்க இப்போ 4 6 போடுறேன். கார் போச்சு, நீ நசிக்கிட்டேனே தெரியாமல் ஏறாயிரம் எடுத்தாங்க தெரியாமல் கார் போட்டேன். அந்த காரை வெளில அனுப்பணும். இருங்க, பானலாம் எங்க அந்த சைடு போயிட்டு காரை எடுத்துட்டு அந்த சைடு தூக்கி போட்டுறேன். ஜி வேகான். இந்த கார் யார் பிடிச்சதோ கமெண்ட்டில் ஜி வேகான்னு அனுப்புங்க. ரிவர்ஸ் எடுக்கவும் இல்லை மக்கள், ரொம்ப தவிக்குது கார். ரொம்ப தவிக்குது, ரொம்ப இதுவாகுது.
முன்னாடியும் போக மாட்டேங்குது, பின்னாடியும் போக மாட்டேங்குது. ஏன்னா ஒரு பைக்குக்கு நடுவில், ரெண்டுத்துக்கு நடுவில் போட்டு நசுக்கிட்டு கிடக்கு. இன்னொரு பைக் அடியில் போட்டு நசுக்கி வச்சுருந்த காரு. நெக்ஸ்ட்டு என் ஃபேவரட் பைக் ஒன்றுங்க, மல்டிப்ளேயர். பாரு, சாரி, கார் இதுக்காக இது ஏன் மக்கள் ஃபேவரட் பைக்கு இதில் பார்க்குறீங்களா? இந்த பைக்கை இப்போ நீங்கள் எடுத்துகிட்டு போகிறீங்களா, ரோட்டில் யாராவது போவாங்கல்ல, இப்போ பப்ளிக் நடந்து போயிட்டுருப்பாங்களே, அவங்க கிட்ட போவாங்களே இந்த பைக் எடுத்துகிட்டு. இருங்க, அவங்க தேடி தான் போயிட்டுருக்கேன். ரோட்டில் யாராவது இருக்காங்க, பயங்கரமாக இருக்கும். அந்த காரு தான், அந்த கார் வேணால் சீட் கோடு வந்து 3000 போட்டு வந்துடும். இருங்களேன், உங்களுக்கு நான் ஒரு விஷயத்தை காமிக்க போகிறேன். என்ன விஷயம்னா, இருங்களேன், ஒரு 2 செகண்ட். நான் இருங்க ஒரு மாதிரி பக் ஆகுது. ஒரு ஃபோன் கால் வந்துச்சு, அதான். இப்போ இந்த பைக்கு கேலரிக்குள்ளே போயிட்டு கீழே RGBன்னு போட்டிருக்கா, RGB மட்டும் பைக்கு கிட்ட போய் அமுக்குங்களேன், அப்படியே ஸ்டீல் எவரேன்ற ரெயின்போ இது வர்ற மாதிரி இருக்கும். செம்மையாக இருக்கும் மக்களே, இது கலரை பயங்கரமாக இருக்கும். இப்போ இந்த பைக்கை எடுத்துகிட்டு ரோட்டுக்கிட்ட போகணும். என்னடா வந்ததுலேருந்து பைக்கு காரே ஓட்டிக்கிட்டு இருக்க, எதுவும் வெடிக்க வைக்கல, எவனும் போட்டு தரல, போலீஸ்லாம் வருவானுங்கடா, அது கூட தெரியாதாடா அப்படின்னு உங்களுக்கு தோடும். இருங்க, அதுக்கு முன்னாடியே அங்கே நான் போட்டிருக்க காரு பைக்கு எல்லாத்தையும் பிளாஸ்ட் பண்ணிட்டு வந்துடுறேன். அப்போ தான் போலீஸ்காரங்களாம் வருவாங்க. இங்கே ஒரு பைக் நிற்குது, நம்மளோட தரமான பைக்கு தான், ஆனால் இங்கேயே கிடக்கட்டும் இந்த பைக்கு, ஏன்னா சமயத்தில் உதவும். இப்போ அந்த பைக்கெலாம் எங்கே தான் வச்சுருக்கு, அங்கே இருக்குது மக்களே. அவங்க ஸ்பீடாக போயிடும், ஸ்பீடாக போயிட்டு இங்கே ஒரு ட்ரிஃப்ட்டு, இங்கே ஒரு ட்ரிஃப்ட் அடிச்சிட்டேன். இப்போ ராக்கெட் லான்ச்சர் எடுத்துகிட்டு ஒரு போடுங்க, சும்மா தகன்னு டவான்னு வெடிச்சு, அது போட்டு தான் எல்லாம் வெடிச்சிடும். அங்கே பாருங்கள், ஒரு பைக் நிற்குது, டமால்னு வெடிக்க பாருங்க, அவ்வளோதான், டமால் வெடிச்சிச்சா. இந்த பைக் மட்டும் கம்முன்னு இருக்குது. என்னடா வந்ததுலேருந்து யாரையுமே காணோம் மக்களே. இருங்க, நான் ரொம்ப லேட் ஆகிட்டு இருக்கேன் அவங்ககிட்ட பேசிக்கிட்டே. பைக் எடுத்துட்டு ஸ்பீடாக ஸ்பீடாக போய் சேர்றேன் எல்லாரையும். ரொம்ப நேரமாக ரொம்ப லேட் பண்ணுறேன். இருங்க, ஸ்பீடாக போகிறேன். அதே மாதிரி ஒரு புது சேனல் ஓப்பன் பண்ணி அதே வீடியோவை எடுத்து நான் இதில் புது சேனலில் போட போகிறேன். அதே சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் இதிலே வந்திருக்கேன். அதில் 40 பேர், இதில் ஒன்று கூட இல்லை. என் வீட்டு பக்கத்தில் கேட்குறேன். இதே மாதிரி இந்த மாதிரி கார் ஏதாவது வந்துச்சுன்னா ஜம்ப் பண்ணிடுவேன். அது எதுனா மேலே ஒரு வாட்ச் மாதிரி இருக்கா, அதை டச் பண்ணிங்கன்னா மேலே அப்படியே குதிக்கும். டச் பண்ணுங்க, பைக் ஓடிக்கிட்டே இருக்கும்போது. இங்கே தாங்க இருங்க, இப்போ இங்கே ரோட்டில் யாராவது போகிறாங்கன்னு வைங்களேன், இங்கே ஒரு ட்ரிஃப்ட் அடிச்சிருங்க. ட்ரிஃப்ட் அடிச்சுட்டு இங்கே ஃபோன் இருக்கா, கீழே ஃபோன் மட்டும் டச் பண்ணுங்களேன், ஒரு விஷயம் நடக்கும். இருங்க, அவன் போயிட்டான். முன்னாடி ஒருத்தர் போகிற டாக்டரு அப்படி தான் இருக்காரு. இந்த ஃபோன் டச் பண்ணிங்கன்னா நம்ம பைக்கில் ஏறி உட்காந்துப்பாங்க. பார்த்தீங்களா, செமையாக இருக்குல்ல. ஆனால் நீங்கள் பைக் விட்டு இறங்குனீங்கன்னா நம்ம பைக்குக்கிட்டே தான் சுற்றிக்கிட்டு இருப்பாங்க. நீங்கள் போலீஸ் வர்ற மாதிரி போடுது, போலீஸா. இதே நம்ம ஸ்பீடாக போயிட்டு நம்ம இறங்கிட்டோன்னு வைங்களேன் பைக் விட்டு, அவன் நம்ம பின்னாடி உட்காந்துருக்கா செத்து போயிடுவான். கீழே ஒன்று மல்லாகப்பட்டு செத்துடுவான். அப்படி நான் அடுத்த வீடியோ வந்து நான் இங்கே பாருங்கள் செத்துருவான். ஓர கத்தாரடே ஃப்ராங்க்லின்னு ஓர கத்துற. இங்கே பாருங்க செத்து கிடக்கும். கீழே செத்து கிடக்குறாங்க.
இங்கே பாருங்களேன் எப்படி கிடக்காம பாருங்களேன். செம காமெடியில் சிரிப்பே வரல. மக்களே பைக் எங்கே போச்சுன்னு தெரில. சரி வேறு பைக் போடுவோம். நெக்ஸ்ட்டு அடுத்து இன்னொரு டபுள்ஸ் அடிக்கக்கூட பைக்குனா இப்போ உங்களுக்கு ஃபைனலாக ஒரு மித்து மட்டும் காமிக்க போகிறேன். அது என்ன மித்துனா பார்ப்பீங்க. கிரினேட்லாம் எடுத்துகிட்டு கீழே ஒரு 10 20 போட்டுக்கோங்க. 20 போட்டுக்கோங்க. 10 போட்டுக்கோங்க. சுற்றி 10 போட்டுக்கோங்க. நல்லா போட்டுக்கோங்க. இந்தியன் பைக் டிரைவிங் பற்றி தெரியாதவங்க வேணால் அந்த வீடியோ பாருங்கள். அதை பார்த்து கற்றுக்கோங்க நீங்கள். இப்போ கிரினேட்லாம் நான் கீழே போட்டேன். கிரினேட் சொல்ல முடியாது, ஸ்டிக்கி பாம்பு. இப்போ இந்த கிரினேடை நம்மளை சுற்றி போட்டுக்கிட்டோமா. இப்போ ஃபோனை எடுங்க. ஃபோனை எடுத்துகிட்டு 1120 அப்படின்னு போட்டு ஃபோன் போடுங்களேன். மேலே இருந்து ஒன்று வரும். அது வேறு யாரும் இல்லை, நம்ம தான். ஸ்கைஃபால். கீழே விழுவான் பாருங்க, கத்திக்கிட்டே இருக்கான் பாருங்க. இதுதாங்க ஒரு மித்து. கீழே விழுந்துட்டோமா. இங்கே பாருங்களேன் எல்லாமே நம்மளே சுற்றி வந்துடுச்சு மக்களே. பாருங்கள் ஃபுல்லாக நம்மளே சுற்றி வந்துடுச்சு. அவ்வளோதாங்க, எண்டு கார்டு போட்டாச்சு. இங்கே பாருங்களேன் ஃபுல்லாக நம்மளே சுற்றிக்கிட்டு இருக்கு. இப்போ பாருங்களேன். இப்போ ஸ்டிக்கி பாம்பை ஆக்டிவேட் பண்ணணும் டமால் தான் நம்ம. அவ்வளோதாங்க முடிஞ்சு. அவ்வளோதான் நம்ம முடிச்சுட்டாங்க. போங்க சார், பாய். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பார்ட் 2 வேணால் போடுறேன், அந்த வீடியோ பாருங்கள். பாய்.